வாசிச்சிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை மட்டும் ஒருத்தர் படிச்சுட்டு அப்புறம் மற்ற வசனத்தை படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 கட்டினார்கள். அதிலே அப்படியே 32வது வசனம் போது. அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். நல்ல வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் எந்த நோக்கத்தோடு கர்த்தர் அனுப்புகிறீரோ அந்த வசனத்தை கர்த்தர் நிறைவேற்று. உம்முடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. உம்முடைய வசனத்தினாலே கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கும்படியாய் கர்த்தருடைய வசனம் எங்களை புடமிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுவீரார். தாழ்த்தி கொடுக்கிறோம். நாம மகிமைப்படுவதா. இயேசு கிறிஸ்துவே அடியானை மறுத்துக் கொள்ளுங்க. மாம்சீகத்தில் எந்த ஒரு வார்த்தை வரக்கூடாதப்பா. மாம்சீகத்தில் நான் பேசுவேன் என்றால் எனக்கு ஐயோ ஆண்டவரே. மாம்சத்தின்படி பேசாதபடிக்கு ஆவியானவர் சொல்லுகிறத மட்டும் பேச உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இடத்துல நிற்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி உணர்ந்து நாங்கள் ஒன்றுமல்லை, நாங்கள் குப்பை என்று நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. நல்லா கவனிக்கணும். ஏன்னா நம்ம வாழ்ற இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கடைசி காலம். நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க கடைசி காலம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கடைசி காலம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 ஒரு மாதம்னு வச்சுக்கிடலாம். ஒரு மாதத்திற்கு முன்பாக வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் நடந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்க? யாரும் பார்க்கல. வானத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. யாருமே பார்க்கலீங்களா? கொஞ்சம் கூட காதில் கேட்டீங்களா? கேட்கவும் இல்லையா? ஐயோ, நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமாயிரும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வானத்தில் பெரிய அடையாளங்களை காண செய்வேன். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக நம்ம நிலா பௌர்ணமி இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளையா இருக்கும். ஆனா அந்த நாள்ல நிலா சிவப்பாய் போச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. பைபிள் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுடைய நாட்கள் வரும் பொழுது உங்களுடைய வானத்தில் இருக்கிற நிலாவை நான் இரத்தமாய் மாற பண்ணுவேன். உங்களுடைய சூரியன் கம்பளி போல கருத்து போகும். 2 காரியத்தை கர்த்தர் சொன்னார். ஏன்னா அந்த வானத்துல பார்க்குற 2 காரியம் முக்கியமான காரியம். அந்த 2 காரியத்துல நிலா இரத்தமாய் மாறும். இது வேதத்தில் இருக்குங்களா? யோவேல் புஸ்தகத்துல ஆண்டு 2வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்நாட்களில் உங்களுடைய சந்திரன் இரத்தமாய் மாறும், உங்களுடைய சூரியன் கம்பளியை போல கருத்து போகும். இவைகள் மனுஷகுமாரனுடைய வருகைக்கு, ஆண்டவருடைய வருகை நேரம் சமீபமா இருக்கிறது என்பதை உணர்த்தும்படியாய் கர்த்தர் வானத்தில் அடையாளங்களை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கணுங்க. ஆகவே இந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, லோத்தினுடைய காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், நட்டார்கள், விற்றார்கள், எல்லா காரியத்தையும் செய்தார்கள், புசித்தார்கள், தூங்கினாங்க. ஆனால் அத்தனை பேரும் வாரி கொண்டு போவதை உணராதபடி தங்களுடைய வாழ்க்கையில பெரும் தீனியினாலும் தங்களுடைய வாழ்க்கையை மாம்சத்தில் ஒப்பு கொடுத்து அநேகர் அந்த நாட்களை மறந்து போனதினாலே கர்த்தர் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்து போட்டார். ஆண்டவர் இந்த பட்டணத்தை அத்தனை பேரையும் தீக்கிரையாக்கிட்டார். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான், நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர் தான். ஏன் ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழித்தார்? காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை கொல்லவும், விற்கவும், வாங்கவும், சாப்பிடவும், வீடு கட்டுறதுக்கும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருந்தது. அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு அப்படித்தான் இருந்தது. ஆகவே ஆண்டவர் அந்த நாட்களில ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த ஒரு குடும்பத்தினுடைய பெயர் தான் லோத்தினுடைய குடும்பம் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த லோத்தினுடைய குடும்பத்தின் மேல ஆண்டவர் மிகவும் பிரியம் வைத்ததினால், அவர்களும் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தபடியினால் கர்த்தர் அந்த லோத்தினுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்ற ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் காப்பாற்றி அவங்களுக்கு நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்தார்.
அங்கேதான் வசனம் சொல்லுகிறது, லோத்தின் மனைவியை நீங்க நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் ஆண்டவர் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி பார்த்தா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 19வது அதிகாரம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமா பாருங்க. ஒருத்தர் வாசிங்க. இன்னைக்கு செய்தியெல்லாம் ஆதியாகம் தான், அப்படியே ஆதியாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். வேதம் சொல்லுகிறது, லோத்தின் மனைவியோ பின்னிட்டு திரும்பி பார்த்து அவள் உப்பு தூண் ஆனாள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் எந்த குடும்பத்தின் மேல அன்பு வச்சிருந்தாரோ, கர்த்தர் எந்த குடும்பத்தின் மேல பாசம் வைத்திருந்தாரோ, எந்த குடும்பமும் ஆண்டவருக்கு சாட்சியா இருந்ததோ, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரியானவளை கர்த்தர் கல்லாக்கி போட்டார். காரணம் என்ன? அவளோ பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆனாள். அவள் பின்னிட்டு பார்த்துட்டா. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஜனமே, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் நினைச்சுதான் பார்க்கணும். ஆமென் சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதுக்காக இந்த உலகத்தை விட்டு வந்தோம்? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எதுக்காக நம்முடைய உற்றார் உறவினர்களை விட்டு நம்ம வந்துட்டோம்? எதற்காக நம்முடைய தோட்டம் துறவுகள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம்? எதுக்காக நாம் வீணான வாழ்க்கைக்குள்ள இருந்த எல்லா வாழ்க்கையை விட்டு நாம் கடந்து வந்திருக்கிறோம்? நாம் எதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்? சொல்லுங்க வாக்கள, எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம்? யாருக்கு சொல்றதுக்கு மனசு வரல. நாம் எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னா, நம்ம பரலோகத்துக்கு போகணும். அல்லையா சொல்லுங்க. இப்போ நம்ம எங்க போகணும்னு வந்திருக்கோம்? பரலோகம் போகணும். இந்த உலகம் இல்லைங்க. நீங்க சொல்றீங்க, ஐயோ இந்த வீடு, இந்த உலகம், இந்த வீடெல்லாம் போயிடும், இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். புதிய வானத்தை கர்த்தர் உருவாக்குவார், புதிய பூமியை கர்த்தர் உருவாக்க போறார். அல்லேலூயா. இந்த பூமி அன்னைக்கு சேவூர்லாம் பார்க்க முடியாது, எந்த ஊரையும் பார்க்க முடியாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் வானத்தையும் பூமியை, புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குறேன். அந்நாட்களிலே அவரை விட்டு வந்த அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் தம்முடைய நாமத்தினாலே யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு போய் நல்ல ஒரு ஸ்தானத்துல உட்கார வைக்க போறார். ஆமேன்னு சொல்லுங்க. அங்கே என்ன இருக்காது? வியாதி இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. அங்கே என்ன இருக்காது? பசி இருக்காது. அங்கே தாகம் இருக்காது. அங்கே எந்த விதமான காரியம் இருக்காது. புலியோடு கூட சேர்ந்து குழந்தை விளையாடுமா, சிங்கத்தோடு கூட சேர்ந்து குழந்தை விளையாடும். அல்லையா சொல்லுங்க. ஐயா, அங்க போகணுங்க. நம்ம இந்த சேவூரே பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்ம எங்க போகணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அல்லையா சொல்லுங்க. போவோமா? ஒருத்தர் தான் சொல்றாங்க, நம்ம போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அல்லையா சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னா நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எப்படி லோத்து மேல இறக்கம் வச்சாரோ அது மேல நம்ம மேல இறக்கம் வைக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு அதுதான் செய்தி. இந்த லோத்தினுடைய குடும்பம் பாருங்க, கர்த்தருக்கு சாட்சியா இருந்த ஒரு குடும்பம், கர்த்தருக்கு பிரியமாய் அந்த நாட்கள்ல வாழ்ந்தாங்க. அந்த பட்டணத்தினுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்துல போய் எட்டினதான். விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், என்னென்ன காரியம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அத்தனை கெட்ட பழக்கங்களை அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தார் செய்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் எவ்வளவோ முறை எச்சரித்தார், அவர் கேட்கவே இல்லை. அவருடைய சத்தத்துக்கு கேட்கவே இல்லை. கடைசியாய் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாய் வானத்திலிருந்து அக்கினி மட்டும் இல்லைங்க, கந்தகத்தையும் கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. கந்தகத்தையும் ஆண்டவர் அனுப்பினார். அப்பொழுது கர்த்தர் பாத்தீங்கன்னா அந்த லோத்தினுடைய குடும்பத்தின் மேல மட்டும் கர்த்தர் இரக்கம் வச்சுட்டாரு. இன்னைக்கு அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 19 எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கங்க, ஒரு வசனத்தை படிங்க. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்திலே பெரிதாய் இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். யார் அனுப்பினாராம்? கர்த்தர் அனுப்பினார். எதற்காக? இந்த பட்டணத்தை அழிக்கும்படியா. என்னங்க, நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர் தானே, நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தானே. ஆமென். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் தான்.
நம்ம நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நீங்க விருதாவாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. கர்த்தர் உங்களை தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது தெரிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா மட்டும் ஆமென்னு சொல்றார். நம்ம எல்லாம் எங்க இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டாரா? தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது. நம்ம தாய் வயிற்றுல நம்ம இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டார். ஆமென்னு சொல்லுங்க. தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு நாம் யாராயிட்டோம்? அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். இப்போ அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிற நமக்கு கர்த்தர் என்ன செய்வார் தெரியுங்களா? அவருடைய வருகின் காலத்திலே நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கூட்டி சேர்க்கிறார். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? நான் உங்களுக்கு முன்னே போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். அப்படிதானே சொல்லிட்டு போயிருக்காரு. சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு முன்னே போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். ஆயத்தம் பண்ணிட்டு நான் மறுபடியும் வரப்போகிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் மறுபடியும் வரப்போகிறேன். வந்து முதல்ல நம்ம எல்லாரையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பாராம். ஆமென் சொல்லுங்க. வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் இருக்கிற எல்லா பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்த்து அப்படி ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போவாராம். அப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ள போகும் பொழுது நம்முடைய கண்ணீர் எல்லாம் முதல்ல துடைப்பாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் அப்படி சொல்லுகிறது. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அங்கே என்ன இல்லையா? மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, வருத்தமும் இல்லை, அழுகையும் இல்லை, எந்த விதமான காரியம் இல்லை. முதல்ல கர்த்தர் கண்ணீர் துடைப்பாரா? ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம அங்க போகணுமா? போக கூடாதா? போகணும். அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த பட்டணத்தை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். அதுக்கு அடுத்த வசனத்தை படிச்சிடலாம். அப்பொழுது லோத் புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. என்ன பண்றாங்களாம்? பரியாசம். இவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? லோத்து வந்து சொல்றாரு, ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் லோத்தை பார்த்து கேட்கிறாரு, இன்னும் இந்த குடும்பத்துல இந்த ஊர்ல யாராச்சும் உனக்கு சொந்தக்காரன் தான் சீக்கிரம் போய் கூட்டிட்டு வந்துரு. ஆமென்னு சொல்லுங்க. உன் சொந்தக்காரெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அழியக்கூடாது. அதே போல கர்த்தர் நமக்கு சொல்ல போறார். ஆமென். உன் சொந்தக்காரர் யார் இருந்தாலும் சீக்கிரம் போய் சொல்லிடு. ஏன்னா இந்த பட்டணத்தை நாங்க என்ன செய்ய போறோம்? அழிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு இவர் ஓடி போய் தன்னுடைய மருமக்கள் மகளுக்கு வேண்டிய துணையாளர்கள் கணவன்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க, நிச்சயம் பண்ணிருக்கிறாங்க, இன்னும் கல்யாணம் ஆகல. அப்போ அங்க போய் என்ன செய்யறாரு? மருமக்களை பார்த்து சொல்றாங்க, சீக்கிரமாய் புறப்பட்டுருங்க, கர்த்தர் இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க 2 பேத்துக்கு எப்படி தோணுச்சா? பரியாசம் பண்றது போல இருந்துச்சான். இன்னைக்கு அப்படித்தானே இருக்குங்க. இன்னைக்கு என்ன வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்னைக்கு உலகம் ஆண்டவர் வர்றான்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் நீங்க போய் சொல்லி பாருங்க, ஆண்டவர் வரப்போற சொன்ன என்ன சொல்லுவாங்க சிஸ்டர்? வாங்க, சிரிப்பாங்க. பரியாசம். அதே போலதான் அன்னைக்கும் சொன்னாங்க, எங்க போய் உங்க ஆண்டவர் வரப்போறாரு, எங்க போய் ஆண்டவர் வரப்போறாரு சொல்லி அவங்க பரியாசம் பண்ணினாங்களாம். இதுல இருந்து நாம் என்ன தெரிகிறோம்? கர்த்தர் பட்டணத்தை அழிக்க முதலாவது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தான் முதல்ல கர்த்தர் சொல்ல போறார். ஆமென் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுவார்னா, நம்ம தூங்கிட்டு இருப்போம், கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. எழுப்பி, மகளே மகனே நீ என்னை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா, இந்த உலகத்தினுடைய பாவம் எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா ஆசை இச்சைகள் எல்லாத்தையும் வைத்துட்டு நீ என்னை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா, நீ என் பேர்ல ஞானஸ்நானம் எடுத்தாய் அல்லவா, இதோ ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் உனக்காக நான் உருவாக்குவேன்னு சொல்லி போனேனே, அந்த நாள் வந்துருச்சுன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை தட்டி எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் தட்டி எழுப்புவார். ஏன்னா அவருக்கு ஏழை ஒன்று இல்லை, பணக்காரன் ஒண்ணு இல்லை, எல்லாரும் அவருடைய பார்வைக்கு ஒன்றுதான். ஆமென் சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் வந்து அதே போல லோத்தினுடைய குடும்பத்தில் சொன்னது போலவே இங்கேயும் வந்து சொல்றார். ஆனா அவங்களோ என்ன பண்ணிட்டாங்க? கேலி பண்றாரு. ஆண்டவர் என்னமோ பட்டணத்தை அழிக்க போறாராம், இவங்க ஆண்டவர் வந்து என்ன செய்ய போறாரா? தேசத்தை அழிக்க போறாரான்னு சொல்லி அவங்க கேலி பண்ணினாங்க. இதெல்லாம் நீங்க சிந்திச்சுக்குங்க. இதை அங்கே எப்படி நடந்ததோ அதே போலதான் இங்கேயும் நடக்கும். ஆமென் சொல்லுவோம். அங்க என்ன நடந்துச்சோ அதே தான் அந்த சேவூர்லயும் அங்கே நடக்கிறது எப்படியோ அதே போலதான் இந்தியாவில் எல்லா ஊர்லயும்.
அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, பட்டணத்தை அழிக்க போறேன். முதல்ல அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கிடைத்தது. நமக்கும் கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாரு? தேசத்தை அழிக்க போறேன், கடைசி காலத்துல துன்மார்க்கர் தோன்றுவாங்க, கடைசி காலத்துல பரியாசக்காரர் தோன்றுவாங்க, கடைசி காலத்துல புருஷனை அவமதிக்கிற மனைவிமார் தோன்றுவாங்க, கடைசி காலத்துல புருஷன் மனைவியை நேசிக்காதபடி வேறு சில காரியங்கள் பின்பற்றி போவான் என்று கர்த்தர் எல்லாத்திலையும் நமக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் போகட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதோ கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா! கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரத்திலே 11, 12 வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். அன்பு சகோதரனே, அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய வருகைக்கு தகுதியாகி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து போடுங்கள். கர்த்தர் எந்த நேரத்தில் வருவார் என்று வேதம் அழகாய் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. இதோ ஆண்டவர் திருடனை போல வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து திருடனை போல் இந்த உலகத்தில் வரப்போகிறார். திருடன் சொல்லிட்டு வரமாட்டோம், அவன் வீட்டுக்கு திருட வர்றேன்னு சொல்லி. அது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருடனை போல வரப்போகிற அவருடைய சமூகத்தில் அவரை சந்திக்க ஆயத்தப்படும் தேவ பிள்ளையே. ஆமென். அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. நாம் இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வீணாய் போகக்கூடாது. இதுவரைக்கும் உலகத்தையும் சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே இயேசுவே போதும் என்று சொல்லி அவரை அண்டி வந்திருக்கிற நமக்கு கடைசி நேரத்தில் அவருடைய இழப்பை, அவருடைய சமூகத்தை இழந்து விடாதீர்கள். அல்லேலூயா! அவங்க வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஆண்டவர் பாருங்க, முதல்ல கர்த்தர் எச்சரிப்பை கொடுத்தார். எச்சரிப்பை கொடுத்தது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த வசனத்தை படிச்சிருங்க. ஆதியாகமம் 19 அடுத்த வசனம். கிழக்கு வெளுக்கும் போது, கவனிச்சு கொள்ளுங்க, கிழக்கு வெளுக்கும் பொழுது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு, பட்டணத்திலே வரக்கூடிய தண்டனைக்கு நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினாங்க. அன்பு சகோதரனே, கர்த்தருடைய வார்த்தை கவனிச்சு கேட்டுங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென் சொல்லுங்க. காதுள்ளவன் கேட்கணும். கர்த்தர் அதுக்கு தான் நமக்கு காதை கொடுத்துருக்கிறாரு. வீட்டில் என்ன இருக்குமோ அதை யோசிக்காதீங்க. டைம் அதிகமாகுதுன்னு யோசிக்காதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் உட்காரும் பொழுது நேரத்தை பார்க்க கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வீட்டு நினைப்பை கொண்டு வரக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுவோம். இவங்க வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களை துரிதப்படுத்தினாராம். துரிதம்னா என்னன்னா வேகப்படுத்துறான். சீக்கிரம் போங்க, நீங்க நிக்கிற வரைக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், பட்டணத்தை அழிக்க மாட்டோம், நீங்க சீக்கிரமாய் கிளம்புங்க. நீ லோத்துவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 2 பிள்ளைகளும் சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு போங்கன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறார், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? அதுக்கு அடுத்த வசனம், அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அவன் தாமதித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர், அந்த தேவ தூதர்கள் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். சொல்லுங்க, இவங்க தாமதிச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், சீக்கிரமா போங்க, நாங்க இந்த பட்டணத்தை அழிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் அவருக்கு மேல என்ன வச்சாராம், இரக்கம் வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம மேல கர்த்தருடைய இரக்கம் இருக்குது. ஆமென் சொல்லிக் கொள்ளுவோம். நீங்களே உங்க கையை வச்சுங்க தலை மேல, கர்த்தருடைய இரக்கம் என் மேல் இருக்கிறது. யாரும் உங்க தலையில கை வைக்க வேண்டியதில்லை. கர்த்தரே உங்களுடைய கையே வச்சுக்கோங்க. கர்த்தருடைய இரக்கம் என் மேல இருக்கிறது. ஆமென் ஆமென். கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருக்குதுங்க. அன்னைக்கு எப்படி லோத்து குடும்பத்தின் மேல இருந்துச்சோ அதே போல இன்றைக்கு இருக்குது. அந்த குடும்பத்தின் மேல கர்த்தர் இரக்கம் வச்சிருந்தார். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தாமதம், சர்ச்சுக்கு போறதுக்கு தாமதம். கேட்டா ஏதோ ஒரு சாக்கு, பஸ் வரல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு நம்ம தாமதிக்கிறோம். கர்த்தரை தேடுறதுக்கு நமக்கு என்ன வருது, சோர்வு வருது. கர்த்தரை தேடுறதுக்கு நமக்கு ஒரு உற்சாகமே இல்லை. அப்படி இருந்தது அந்த குடும்பம், அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன வச்சுட்டாரு, இரக்கத்தை வச்சுட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க.
நம்ம மேல வச்சிருக்கிறாரு இல்ல. நம்ம எவ்வளவு காரியம் செய்யறோம், நம்ம எத்தனை தவறுகளை கூட செய்யறோம், ஆண்டவர் அதெல்லாம் மன்னிக்கிறார். ஆமென்னு சொல்லுவோம். அதுக்குன்னு செஞ்சுட்டே இருக்க கூடாது. அவங்க கத்தர் என்ன சொல்றாரு, இறக்கத்தை அந்த குடும்பத்தின் மேல கத்தர் வச்சு என்ன பண்ணாரு. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, கத்தர் அவங்க 2 பேர்த்து கையை பிடிச்சுக்கிட்டாராம். அல்லேலூயா. படிங்க. வாசிங்க வாசிங்க. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கரங்களை பிடிச்சிட்டாராம். நீ எந்திரிச்சு போக மாட்ட, நீ போகிற வரைக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், பட்டணத்தை அழிக்க மாட்டோம், அதனால சீக்கிரமா வான்னு சொல்லி 2 பேர்த்து கையை பிடிச்சுக்கிட்டாங்க. எத்தனை பேர் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அங்கே? 2 அதாவது 1 2 3 4 பேர் இருந்தாங்க. 4 பேர்த்தையும் அந்த 2 தேவ தூதர்கள் கரங்களை பிடிச்சிட்டு கொண்டு வந்து எங்க விட்டுட்டாங்களாம், பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆண்டவர் என்ன வச்சுட்டாருங்க, அவங்க மேல இரக்கம் வச்சுட்டாரு. இன்னைக்கு நம்ம மேலே கர்த்தர் இரக்கம் வச்சுட்டா இருக்கிறார். ஆமென்னு சொல்லுவோம். கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாயிருச்சுங்க. ஏன்னா நீங்களாம் வானம் பாருங்க, சில அடையாளத்தெல்லாம் பார்க்கணும். வானத்தை கர்த்தர் என்ன செஞ்சுட்டாராம், நிலாவை இன்னைக்கு ரத்தமாக மாற பண்ணிட்டார். இனி அடுத்தது சூரியன் தான் மாறணும். பகல்ல திடீர்னு சூரியன் ஒரு நாள் கருத்து போகும். அன்னைக்கு தான் நம்ம பார்க்க போறோம் ஆண்டுடைய வருகை சமீபமாயிருச்சுன்னு. அல்லேலூயா. ஆகவே ஆண்டுடைய வருகை சமீபமாயிருச்சு. ஆகவே இந்த உலகத்துல நம்ம சேர்த்து இருக்கிற வீடு, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பொருள், நம்ம சேர்த்து வச்சிருக்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எதையும் பார்க்க கூடாது. நம்ம எதைத்தான் பார்க்கணும், ஆண்டவரை மட்டும்தான் பார்க்கணும். இடி வந்து உலகத்தான் செய்யும். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், கடைசி காலத்துல வானத்துல இருந்து இடி வந்து உலகும், பூமியை அடிக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் உங்கள் மேல் கர்த்தர் இருப்பார். கரங்களை தட்டி மகிமை. கர்த்தர் உங்கள் மேல இருப்பார். ஆண்டவர் எப்படி அந்த லோத்தினுடைய வீட்டை பாதுகாத்தாரோ அதே போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. இது நடந்தே தீரும். யார் சொன்னால் நிற்காது. என கர்த்தரே சொல்லிட்டார், வானத்தினுடைய சத்துவங்கள் அசைக்கப்படும், நட்சத்திரங்கள் கீழே விழுகும், எல்லாம் நடக்கும். அந்த நாட்களிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்மணி போல பாதுகாப்பாராம். ஆமென். கர்த்தர் காத்து கொள்ளுவார். ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போய் சேரணும். அதுக்காக தான் நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். இந்த உலகத்துல வியாதி மாறுறதுக்காக வந்தேன், அது மாறு, அதெல்லாம் ஒரு காரணம் தான். ஆனா கர்த்தர் உங்களை தாயின் வயிற்றிலேயே தெரிஞ்சிட்டார். ஆமென்னு சொல்லுவோம். எப்ப தெரிஞ்சிட்டாரு, தாயின் வயிற்றுக்குள்ளாரே. எரேமியா புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டு உன் மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் எப்பொழுது சொன்னாராம், தாய் வயிற்றுக்குள்ள எரேமியா இருக்கும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய கண்கள் கருவை கண்டது. ஆமென். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் எல்லாரும் சும்மா வரலைங்க, சும்மா வந்து இந்த வேதத்தை தோக்கல. ஆமென்னு சொல்லுவோம். இந்த வேதத்தை படிக்கலைனாலும் இந்த வேதத்தை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனம் தான் நம்ம அங்கேயே கொண்டு போய் சேர்க்க போகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த வேத வசனங்கள் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே பாருங்க, அந்த குடும்பத்துக்கு எச்சரிப்பு கிடைத்தது. 2வது, இந்த குடும்பத்தின் மேல கர்த்தர் இரக்கம் வச்சிட்டாரு. 3வது, அந்த குடும்பத்தினுடைய கையை பிடிக்கிற அளவுக்கு, ஆமென், அந்த கையை பிடிச்சு கர்த்தர் வெளியே கொண்டு போறார். அவ்வளவு இருந்துச்சு. மறுபடியும் அடுத்த வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத், அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. அந்த இடத்துல நிறுத்தி அடுத்து படிக்கும் பொழுது அதை படிப்போம். உம்முடைய கண்களில் என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்தது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. சொல்லுங்கம்மா, எல்லாரும் சொல்லிக் கொள்ளுங்க. கர்த்தரின் கண்களில், ஆண்டவரின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ஆமா, கிருபை. கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்திருக்கிறது. ஆண்டுடைய கண்ணில் நமக்கு கிருபை இல்லைன்னா வழியிலே நாம கீழே விழுவோம். கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கலைன்னா அடி மேல அடி வந்துட்டு தான் இருக்கும்.
கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை இல்லைன்னா பல பிரச்சனைகள் நேரிடும். இனிமேல் வீட்டில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யுங்க, ஆண்டவரே அதை தாங்க இதை தாங்கன்னெல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய கண்ணில் கிருபை கிடைச்சிருச்சுன்னா உங்களை தேடி வீட்டுக்கு பணம் வந்துருங்க. இதுக்குத்தான் என்ன வேணும், நம்ம ரகசியத்தை விட்டுடுறோம். வேதத்தினுடைய ரகசியத்தை நம்ம விட்டுடுறோம். எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே தலைவலி, கால்வலி, இடுப்பு வலி, சக்கரை வந்துருச்சு, மாத்திரை தான் தேடுறோம். டாக்டர் கொடுக்குறான், அந்த டாக்டரே முதலாவது வியாதி. இன்னைக்கு பாருங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 68 வயசா கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாத்திரை இல்லாம, எந்த நோய் நொடி இல்லாம கர்த்தர் என்னை ஜீவனோடு மலையிலெல்லாம் ஏற வைக்கிறார். அல்லேலூயா. பெரிய மலையிலெல்லாம் ஏறிட்டு வந்த புலி இருக்கிற இடங்க, நாய் இல்லை புலி வாழ்ந்துட்டு இருக்கு, போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அப்புறமேல் காட்டு புலி வாழ்ற இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை போய் செய்துட்டு வர்றோம். ஆண்டவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கினார். அல்லேலூயா. செய்வாருங்க கர்த்தரு. நம்ம ஆண்டவரை நம்ம ருசிக்கிறது சரியா ருசிக்கல. ஒரு மிட்டாயை வாங்கி சாப்பிட்றோம்னா அதை என்ன செய்யணும், அப்படியே கடிச்சு கடிச்சு திங்க கூடாது. மிட்டாய் வாங்கி போட்டோம்னா என்ன செய்யலாம், அது இருக்கக்கூடாது. மிட்டாய் வாங்கினாலும் அதை என்ன செய்யணும், சுவைச்சு சாப்பிடணும். அதுதான் பைபிள் சொல்லுது. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ருசிச்சு பார்க்கணும். நம்ம ஆண்டவர் யாரு, நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் சூழ வேலி அடைக்கிறார். அல்லேலூயா. நம்பணுங்க. நம்பலைன்னா ஒண்ணுமே கிடையாது. சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை நீர் விடுதலை ஆக்கினீர். அல்லேலூயா. நம்பினவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். யாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, முற்பிதாக்கள் அத்தனை பேரு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பினவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நம்புகிறாயா? அக்கினி சுவாலை ரெட்டியா நிக்குது. அக்கினி சுவாலை நெருப்புகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த 3 புருஷர்கள் சொன்னார்கள், என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு மேலானவர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஜீவனுள்ளவர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் கர்த்தர் மரித்தோரிடத்திலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். எங்களுடைய ஆண்டவர் இன்றும் என்றும் எப்பொழுதும் இனி வரப்போகிற நாளிலும் அவர் ஜீவிக்கிறார். எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ராஜாவே, உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சுவாலைக்கும் எங்கள் தேவன் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். தானியேல் 3:17 அப்படி சொல்லுகிறது. எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை வருதா? இன்னும் சரியான நம்பிக்கை இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, சக்கரை வந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, மருந்து டாக்டர்கிட்ட போக வேண்டாம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிற, சக்கரை வந்துச்சுன்னு வச்சுங்க, உடனே கடை வீதிக்கு போய் 2 காடைக்குருவி வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன குருவி? ஆமா, மருந்து அங்க இருக்குங்க. நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவங்க கறி கேட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்தாரு, காடைகளை கொடுத்தார். அல்லேலூயா. ரகசியம் அங்க இருக்குது, மருந்து அங்க இருக்குது. கர்த்தர் கொடுத்திருக்கிற மருந்து காடைக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. மருந்து டாக்டர்கிட்ட இல்ல, ஷீலா மருத்துவமனையில் இல்ல, கேஜியில இல்ல, பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் இல்ல. கர்த்தருடைய மருந்து வேதத்திலே இருக்கிறது. கொஞ்சம் பேர் தான் ஆமென் சொல்றாங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் காடை கொடுத்தார். ஏன் காடை கொடுத்தார் தெரியுங்களா? ஏன், எத்தனையோ பறவை இருக்குல்ல உலகத்துல, எத்தனையோ பறவை வாழ்ந்து. ஆண்டவர் என்ன செய்தார், காடையை கொடுத்தாராம். டாக்டர் இப்ப சொல்றான் ஒரு சில டாக்டர், அது கிறிஸ்தவ டாக்டர் சொல்றாங்க, காடைக்குருவி வாங்கி சாப்பிடுங்க. நீங்க காடையை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, ரத்தம் சுகர் குறைஞ்சிட்டே வந்துடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் வீணானவர் அல்ல. தம்முடைய பிள்ளைகளின் மேல் நோக்கம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளின் மேல் கர்த்தர் கவனமாய் பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோம். நீ ரட்சிக்கப்பட்டு படிக்கலைனாலும் சரி, ஆண்டவர் துதிக்கலைனாலும் சரி, பைபிள் படிக்க தெரியலைனாலும் சரி, உங்கள் மேலதான் கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்கிறது. ஆமென். உங்களை பாதுகாப்பா. ஏதோ சில வாழ்க்கையில அட்டிக்கிட்டே படுதுன்னு வச்சுங்களேன்,
ஏதோ நம்ம கிட்ட தான் குறைவு. அப்படின்னு சொல்லிக்குங்க. நம்ம கிட்ட தான் ஏதோ ஒன்று இருக்கு, அதனால கர்த்தருக்கு பிடிக்கல. அப்போ பாருங்க, கர்த்தருடைய கண்களில் அந்த குடும்பத்துக்கு என்ன கிடைச்சுதான்? கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன கொடுக்கிறாராம்? கிருபையை கொடுக்கிறார். புலம்பல் 3:22-23 சொல்லுகிறது, ஆண்டவருடைய கிருபை நாம் நிர்மூலம் ஆகாத படிக்கு இருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை தான் நம்மளை சூழ்ந்துட்டு இருக்குது. ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் கிருபை சூழ்ந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆண்டவர் அறிவார், பிசாசும் அறிவான். இவங்களை சுத்தி என்ன இருக்குது? கர்த்தருடைய மகிமை இருக்குது. அல்லேலூயா. ஆனா நீங்க உண்மையா ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா கர்த்தரை நேசிக்கணும், உண்மையாய் ஆண்டவருக்கு அன்பு செலுத்தணும், உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க வரணும். வாரத்தில் 7 நாள் கொடுத்திருக்கிறார். 7ஆம் நாளோ உங்கள் தேவனாய் கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்த நாள். ஆமென் சொல்லுவோம். அந்த நாள்ல வீட்டு வேலை செய்திடாதீங்க, அந்த நாள்ல வீட்டு காரியத்தை பார்க்காதீங்க. அந்த நாளில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஓடி ஆண்டோடைய சமூகத்துக்கு வாருங்க. அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நமக்காக என்னத்தை கொடுத்துட்டாரு? ஜீவனை சிலுவையில கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை வாங்கி இருக்கிறார். அப்ப பாருங்க, அந்த குடும்பத்திற்கு எச்சரிப்பு கிடைத்தது. அந்த குடும்பத்துல ஆண்டவர் இரக்கம் பாராட்டிட்டாரு. அந்த குடும்பத்தினுடைய கையை பிடிச்சிட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு. அடுத்தது அவங்க ஆண்டவருடைய கண்களில் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சு. எவ்வளவு கிடைச்சு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ திரும்பி மட்டும் பார்த்துறாதே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்யாத? திரும்பி பார்க்காதே. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து ரட்சித்து இருக்கிறாரு. ஆண்டுடைய ராப்போஜன பந்தி எடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். கடைசியில் என்ன செய்திடக்கூடாது? ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது. ஆமேன்னு சொல்லும். வந்தோன்னு ஊழியக்காரர் பாட்டு நடத்திட்டு இருந்தார். என்ன பாட்டு நடத்தினார் புரிஞ்சா யாருக்காச்சும்? என்னமோ கேட்டுட்டு போகிறோம். எதா இருந்தாலும் கேட்கணும். என்ன பாட்டு நடத்தினாரு? இந்த உலகத்தை நான் பின்வாங்க மாட்டேன். வருத்தமோ, நாசமோசமோ, துன்பமோ, பசியோ, எது வந்தாலும் ஆண்டுடைய அன்பை விட்டு பிரிய மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எதையும் புரிஞ்சிடாதீங்க. அதே போல இந்த லோத்தினுடைய மனைவிக்கு ஒரு பெரிய பேராசை இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப பேராசை. என்னான்னு கேட்டினா, என் வீடை விட்டுட்டு வர்றனே. என்னத்தை விட்டுட்டு வர்றேன்? வீடை விட்டுட்டு வர்றனே. என் மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் விட்டுட்டு வர்றனே. என்னுடைய வீட்டில் நிறைய நகையெல்லாம் சேர்த்து வச்சுனே, அதெல்லாம் விட்டுட்டு வரனேன்னு இந்த அம்மாவுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு கவலை வந்திருக்கும். அப்போ அந்த அம்மா என்ன செய்யுது? ஆண்டவர் அழகா இழுத்துட்டு வர்றாரு, அதையெல்லாம் பார்க்கல. இந்த அம்மா என்ன செய்தது? பட்டணம் என்னாச்சு, என் வீடு என்னாச்சு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்துச்சான். அல்ல சொல்லுங்க. பின்னாடி திரும்பி பார்த்த உடனே 26வது வசனம் சொல்லுகிறது, அவளோ பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனாள். அவ என்னாய் போயிட்டா? கல்லாயிட்டா. உயிரெல்லாம் போயிடுச்சு, கல்லாய் போயிட்டா. கவனிக்கணும் அன்பு சகோதரனே, இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் எனக்குத்தான். ஆமென் சொல்லுவோம். இந்த வேதத்தில் இருக்கிற வசனம் எல்லாரும் சொல்லிக்கொள்ளுங்க. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை எனக்குத்தான். நான் படிக்கலைனாலும் சரி, இதில் கேட்டு இங்கே வச்சுக்கிடுவேன். எனக்குத்தான் இந்த வசனம். ஆமென். பேசுறவங்களுக்கே இந்த வசனம். அவ வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாரு, ஆண்டவர் மேல இறக்கம் வச்சாரு, ஆண்டவங்க அவங்க கையை பிடிச்சிட்டு நடக்குனாரு, ஆண்டவருடைய கண்ணில் கிருபையும் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சும் கடைசி நேரத்துல இவ்வளோ பின்னிட்டு பார்த்துட்டா. பின்னிட்டு பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்துட்டா? அசட்டை பண்ணினா. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்ததுனால அவள் என்ன ஆயிட்டாங்க? கல்லாய் போயிட்டா. இன்னைக்கும் அந்த கல்லு அந்த நாட்டில் இருக்குதான். இன்னைக்கு போறவங்க எல்லாம் நம்ம மோகன் சிலாசர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே லோத்தினுடைய மனைவி அதை பார்த்து ஊழியக்காரர் அந்த இடத்துல கை வச்சு சொன்னாராம், இந்த அம்மா பின்னிட்டு பார்த்ததை போல நான் என்ன செய்யக்கூடாது? பின்னிட்டு பார்க்கக்கூடாதுன்னு மோகன் சிலாசர்ஸ் எல்லாம் போய் கை வச்சு வந்திருக்கிறாங்க சிலையில். அந்த சிலை இன்னைக்கு அப்படியே இருக்குதான். எப்படி பெண் சிலை இருக்குமோ அதே போல சிலை இருக்குதான். தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்ம மேல இறக்க வச்சு நம்ம ரட்சித்திருக்கிறார். ஆமென் சொல்லிக் கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கிறார். ஆண்டவருடைய புது நாமத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவருடைய ராப்போஜன பந்தி எடுக்கிறாய். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறாய். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாய். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறாய். எல்லாம் செய்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பின்னிட்டு பார்க்காதீங்க. ஆமென் சொல்லிக் கொள்ளுங்க.
பின்னிட்டு பார்க்க கூடாது. லூக்கா 9:62 படிப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு யாரு இல்லையா? தகுதியே கிடையாது. யாருக்குங்க? பின்னிட்டு பார்க்கிறவங்களுக்கு. பின்னிட்டு பார்த்துறாதீங்க. இடி வந்து இடிக்கும், பக்கத்து வீட்டுல விழுகும். கர்த்தர் நம்மை காப்பார். ஆமென் சொல்லிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை வேலியடைத்து பாதுகாப்பார். ஆமென். நம்முடைய தொழிலை கர்த்தர் காப்பார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் காப்பார். நம்மை சூழ கர்த்தர் வேலி அடைப்பார். ஆமென் சொல்லுங்க. நம்மை கர்த்தர் வேலி அடைப்பாருங்க. நீங்க சும்மா நினைச்சிடாதீங்க நம்ம ஆண்டவரை பத்தி. நம்ம ஆண்டவர் யார் தெரியுங்களா? உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் வார்த்தை அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். வானத்தில் அவர் சத்தம் போடும் பொழுது இடியும் மின்னலும் உண்டாகிறதாம். ஆண்டவர் சத்தம் போடும் பொழுது இடி அங்க உண்டாகிறது என்று சொல்லி நான் சொல்லல, பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. எரேமியா 10 வீட்டுல போய் படியுங்க. இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது வானத்தில் இடி இடிக்கிறதாம். ஆண்டவர் சத்தம் போடும் பொழுது வானத்தில் திரளான தண்ணீர் உருவாகிறதாம். ஆண்டவர் சொல்லும் பொழுது வானத்திலிருந்து மழை அப்படியே பூமியை நினைக்கிறதாம். ஆண்டவர் பேசும் பொழுது இடிகளும் மின்னல்களும் உண்டாகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிற அந்த மின்னலை இடையே நம்ம என்ன செய்யக்கூடாது? தடுக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தான் காப்பாற்றுவார். ஆமென். கர்த்தர் நம்மை காக்கிறவர். சங்கீதம் 127:7 121:7 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென் சொல்லுங்க. நம்மளை கர்த்தர் காப்பாருங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனமே சோர்ந்து போகாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தருடைய வருகை ரொம்ப சமயமாச்சு. எத்தனை பேர் உணர்றீங்களா எனக்கு தெரியல. உணர்ந்துக்குங்க. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமயமா இருக்கு. சகோதரனே, பரியாசம் பண்ணிடாதீங்க. கர்த்தர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கன்னு சொல்லி கேவலப்படுத்திடாதீங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் சொல்ற காரியத்தை நாம கேவலப்படுத்த கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அவர் ஏன் தாமதிக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னொரு வசனத்தை கூட படிச்சிடலாமா? 1 பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 2 நினைக்கிறேன். பாருங்க, 1 பேதுரு புதிய ஏற்பாட்டுல 1 பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு எழுதின நிருபம் 3:9 பாருங்க. 1 பேதுரு 3:9 நல்லா நிறுத்தி கவனமா படிங்க. 2 பேதுரு புஸ்தகம் 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் உங்க அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஒரு சிலர் தான் சொல்றீங்க, தயவுசு சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, அவர் தாமதித்துட்டு கொண்டிருக்கிறார்னா, ஏன் தாமதிக்கிறார்னா, இன்னும் 2 பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் 2 கந்தசாமி ரட்சிக்கப்படணும், இன்னும் 2 முனுசாமி ரட்சிக்கப்படணும், இன்னும் 2 செல்வராஜ் ரட்சிக்கப்படணும், இன்னும் 2 பேர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவர் காத்துட்டு இருக்கிறார். உன் புருஷன் ரட்சிக்கப்படணும், உன் மனைவி ரட்சிக்கப்படணும், யாரும் எங்க போயிடக்கூடாது, அக்னிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் தாமதிச்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய வருகை சமீபமா இருக்கிற இந்த நாட்களிலே பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லிக்கொள்ளுங்க. பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கு. நல்லா ஜெபிங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்க நோயை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கு உங்க காரியம் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். நோயினுடைய எதுவா இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் கர்த்தர் குணமாக்குவார். இதுக்கு நானே சாட்சி. இந்த வாழ்க்கையில 8 மாசத்துக்கு முன்னாடி என்னை 108 ஏத்திட்டாங்க தெரியுங்களா. இன்னைக்கு ஜீவனோடு உங்க சமூகத்தில் நிற்கிறேன். அதுதான் 8 மாசம் வெளியே ஊழியங்களுக்கும் போயிட்டு வரேன். 8 மாசத்துக்கு முன்னாடி சம்பவம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிடுறேன். திடீர்னு என்னோட வாழ்க்கையில் வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. அப்படியே கீழே விழுகிற அளவுக்கு மயக்கம் வந்துருச்சு. கொண்டு போய் கொடுவாயில் ஆஸ்பத்திரியில், அங்கேருந்து எங்களுக்கு பக்காத் தான், அங்கே கொண்டு வந்து போட்டாங்க. டாக்டர் 2 ECG எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் அப்படி சொல்லிட்டு 108க்கு ஃபோன் பண்ணி 108 வந்துருச்சு. வாசப்படியில் நிற்கிது. எனக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சு. எங்கள் புள்ள வந்து பையங்களாம் வந்து கையை பிடிச்சிட்டு அழுகிறாங்க. அது மட்டும் என் கண்ணில் தெரிஞ்சது. மூக்கில் அதை மாட்டிட்டாங்க. கொண்டு போய் வேனில் வைக்கிறாங்க. நான் ஒன்று மனசுக்குள்ளே சொல்கிறேன், ஆண்டவரே, நான் வேதத்தை எடுத்தது வீணாய் போகக்கூடாது. அல்லேலூயா.
நான் உண்மையா கத்துறேன், உண்மையா கொஞ்சத்துல நான் உண்மையா தேடி இருப்பாண்டவரே, நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி அப்படியே போட்டாங்க. திடீரென்று என்னுடைய ஆவி பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இருளுக்குள்ள போகும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தர் வந்தார். எனக்கு எது தெரியுங்களா வந்தது? அவருடைய மகிமையின் மேகம். அல்லேலூயா. அவருடைய வெளிச்சம் என்னை அப்படியே தூக்கி எடுத்து கொண்டு ஆம்புலன்ஸ்குள்ள உள்ள விட்டுட்டார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல நின்று சொல்லுகிறேன், என்னுடைய மூச்சு நின்று போனது. கர்த்தர் எனக்கு மீண்டும் அந்த சுவாசத்தை கொடுத்தார். இறுதியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, மூச்செல்லாம் நானே எடுத்துட்டேன். எல்லாம் ரெடி ஆச்சு. அங்க இருந்து பக்கத்துல இருந்த நபர் ஓடி போய் எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாருங்கன்னு சொல்றாங்க. உடனே என்னை கூட்டு போய் மறுபடியும் படுக்க வச்சாங்க. உள்ள பல்ஸ் பார்த்தாங்க, எல்லாம் சரியா இருக்கிறது. அன்னைக்கு அழுது ஆண்டோடைய சமூகத்துல 16 மாத்திரை மட்டும் தான் கடைசியா சாப்பிட்டது. அழுது, ஆண்டவரே எனக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, எனக்கு மீண்டும் அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, நான் ஆண்டவரே உமக்காக ஊழியர் செய்ய எனக்கு மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே. ஆண்டவரே மீண்டும் உம்முடைய சமூகத்துல நான் ஊழியம் செய்யும்படிக்கு எனக்கு இந்த ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறீரே. அல்லேலூயா. ஆண்டோட சமூகத்துல அழுது கர்த்தர் என்னோடு பேசினார், மகனே இன்னொன்னுடைய ஊழியம் பாக்கி இருக்கு. பைபிள் சொல்லுகிறது, சகரியா தன் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே கர்த்தர் அவனை வீட்டுக்கு கொண்டு போனார்னு பைபிள் சொல்லுகிறது. என்னுடைய இன்னும் வேலை முடியல, கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். 8 மாசங்கள் ஒரிசாவும் ராஜஸ்தானும், கடைசியாய் போன வாரத்துல மகாராஷ்டிரா ஊழியத்தை முடிச்சுட்டு வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். எனக்கு செய்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். கர்த்தருடைய பிள்ளை, என்னை ஆண்டவர் விடுதலை ஆக்கினவர், மரணத்திலிருந்து தூக்கி எடுத்தவர், உங்களுக்கும் ஆண்டவர் செய்து கொடுப்பார். நமக்கு என்ன தெரியுங்களா வேணும்? நம்பிக்கை வேணும் முதலாவது. 2வது என்ன தெரியுங்களா இருக்கணும்? நம்ம சிரிச்ச முகத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன துக்கம்! ஆண்டவர் ஆராதிக்க வர்ற ஜனங்க அப்படியே துக்கம், மூஞ்சியெல்லாம் வாடி போய். அப்படி இருக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவரை ஆராதிக்க வர்றீங்க. இந்த ஒரு வாரம் கர்த்தர் எனக்கு என்னத்தை கொடுத்துட்டார்? சிலுவையில ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் அவருக்கு என்ன செய்ய போறேன்? ஆண்டவன்னு பெரிய கடாவை கொண்டு பழி கொடுத்து சொன்னாரா, அல்லது இவ்வளவு பெரிய காசை கொண்டு கொடுன்னு சொன்னாரா? அதெல்லாம் கொடுக்க சொல்லி நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. ஆண்டவரை ஆராதிக்க வர்றவங்க எப்படி வரணும்? மகிழ்ச்சியோடு, ஆமேன்னு சொல்லுங்க, சந்தோஷத்தோடு ஆராதிக்க வரணும். ஏதோ சும்மா முகத்தை அப்படியே என்னமோ வீட்டில் விட்டுட்டு வந்த மாதிரி அதெல்லாம் நினைக்காதீங்க. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம கர்த்தரிடத்துல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அவ்வளவு மகிழ்ச்சிக்கு தான் கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன்னு சொல்லுவோம். இது பைபிள் இருக்கா? எல்லாமே பைபிள் இருக்குது. ஆண்டவர் சொல்றார், கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு. சங்கீதம் 34:4 நினைக்கிறேன். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் வேண்டுதல் எல்லாம் அவனுக்கு அருளி செய்வார். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது அப்படியே என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் கிறிஸ்தவ முகத்துல என்ன இருக்கணும் கேட்டீங்க, முதல்ல மகிழ்ச்சி இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம முகத்தை பார்த்து தான் அடுத்த கந்தசாமி வருவான். ஏன்னா அகத்தின் அழகு எங்க தெரியும்? முகத்துல தான் தெரியும். இங்க கரெக்டா இருந்தா முகம் சிரிக்கும். இந்த வாட்சியில பாத்தீங்கன்னா அந்த முள்ளோன், நான் இப்ப அடிக்கடி நிறைய இடத்துல சொல்றது அப்படித்தான். நம்ம வாட்சியாக்கும் நம்ம மூஞ்சி என்னது? வாட்சி. இந்த வாட்சியில பாத்தீங்கன்னா முள்ளு ஓடிட்டே இருக்குல்ல, நல்லா கவனிங்க. இந்த 2 முள்ளும் அப்புறம் சொல்லிக் கொள்றேன். முகத்தை அப்படியே தொங்க வச்சுட்டு இருக்கிறது. மூஞ்சிய பாத்தீங்கன்னா ஐயோ கிறிஸ்தவ மூஞ்சியாவா இருக்குது. நம்ம மூஞ்சி இல்லைங்க, கருப்பு. அதான் மணவாட்டி என்ன சொல்றா? நான் கருப்பா இருந்தாலும், அவர் தான் சொல்றார், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். அல்லேலூயா. கருப்பல்லங்க, நம்ம அழகு ஆண்டவருடைய பார்வையில. நம்ம என்ன செய்யறோம்? பைபிள் சொல்லுது, சபையாகி மணவாட்டை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். நம்ம அப்படித்தாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மூஞ்சி நம்மளே கடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மூஞ்சி அப்படியே தொங்க வச்சுட்டு இருப்போம். இந்த வாட்சியில பார்த்தீங்கன்னா 2 முள் ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டு இருக்கிற முள் 2 வந்து ஒரு இடத்துல அப்படியே 2 தொங்கிக்கும். எத்தனை மணிக்கு தொங்கும்? 6:30 மணிக்கு, சாயங்காலம் 6:30க்கு 2 முள்ளும் தொங்கிட்டு இருக்கும். அது மாதிரியாக்கு நம்ம மூஞ்சி அப்படியே தொங்கிக்கிறது. இல்லைன்னா இன்னொன்று இருக்கும், 6க்கு அப்படி நிக்கிறது. கிறிஸ்தவங்க என்னது? நான் கிறிஸ்தவங்க. நீங்க இப்படி போய் பாருங்க, நான் கிறிஸ்தவன் சொல்லி பாருங்க, போயா வேலைப்பாட்டுன்னு. அதே சமயம் நீங்க சிரிச்ச முகத்தோடு, எனக்கு பாஷையே தெரியாதுங்க, ஒரிசா பாஷையே தெரியாது, நான் சிரிச்சுட்டு போய் பூசாரி கிட்ட கொடுத்தேன், அன்பா வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கார அவன் சொல்றான், தமிழ்நாட்டு வாளே வந்திருக்கிறாங்க. உன் மூஞ்சி என்ன இருக்கணுங்க? சிரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்ம ரட்சித்தது வியாதி மட்டும் போறக்கு ரட்சிக்கலைங்க,
என்னத்தை தெரியுங்களா ரட்சித்தாரு? உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷம் எங்க இருக்கணுங்க? நிறைய பேர் இன்னொன்னு சொல்லி முடிச்சு ஐயா கையில கொடுத்துறேன். நிறைய பேர் பரிசுத்த ஆவின்னு சொல்லும் பொழுது அந்நிய பாஷை மட்டும் நினைக்கிறாங்க. என்ன பாஷை? பரிசுத்த ஆவியானவர் வந்தோடனே அந்நிய பாஷை மட்டுமல்ல, நல்லா தெரிஞ்சுக்குங்க, மீதி உள்ள 8 பாஷை இருக்குது. இன்னும் அந்நிய பாஷையே சொல்லுவாங்க. அந்நிய பாஷையில நேரம் ஏன் கர்த்தர் உங்களுக்கு என்ன பாஷை 9 வரம் கொடுத்திருக்கிறார். அந்த 9 வரத்துல ஒண்ணு என்னது? அந்நிய பாஷை. மீதி இருக்கிற நிறைய இருக்குது, அதெல்லாம் விட்டுற சொல்றாங்க. அந்நிய பாஷை மட்டும் கேட்காதீங்க. அபிஷேகம் அது கர்த்தர் கொடுப்பார், அது அவருடைய வேலை. அவர் கொடுக்கிறவர் எது வேணா கொடுத்துட்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது எப்படி தெரியுங்களா? தெரியும். நம்ம முகத்துல என்ன இருக்குன்னா சந்தோஷம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நம்ம முகத்துல என்ன இருக்குங்க? சந்தோஷம் இருக்கும். 3 நாளா சாப்பிடல. இன்னைக்கு காலையில் வந்து ஒரு அருமையான தேவ சகோதரி எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க. ஐயாவை கூப்பிடுறதுக்கு வழி இல்லை, ஃபோன் நம்பர் அங்கே மாட்டிச்சு ஒரு ஃபோனில். நான் என்னடா, காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. சாப்பிட்டு காசு கொடுக்க போது கத்தர் சொல்றாரு, இருப்பா கொஞ்ச நேரம் உட்காருனாரு. என்ன ஆண்டவர் டீ கடையில் உட்கார சொல்றீங்களே? நான் டீ கடையில் என்னைக்குமே உட்காரலையே, வழியும் ஞாபகத்துக்குல கொஞ்சம் மாறி போச்சு எனக்கு. ஏன்னா வந்து ஐயா வண்டியில தான் கூட்டிட்டு வருவார். இன்னைக்கு நடந்த சம்பவம், வண்டியில தான் கூட்டிட்டு வருவார். எப்படி போறது ஆண்டவரே? மூப்பர் ஐயாவை காணும், அவருடைய நம்பரும் எல்லாம் அந்த போன்ல வச்சுட்டு வந்துட்டேனே. நான் மாசலாமணி கூப்பிட்டு அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. எப்படி ஆண்டவரை போற? ஷீலா சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா இப்படி போங்கன்னு. சரின்னு உட்காந்து டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு காசு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் பேசினமான்னு கொஞ்ச நேரம் உட்கார். இதெல்லாம் பேசுவாரா? கர்த்தர் எல்லாம் பேசுவார். ஆமென்னு சொல்லுவோம். கண்டிப்பா பேசுவாருங்க. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. கர்த்தர் பேசுவாருங்க. நம்முடைய ஆண்டவர் சிநேகிதனை போல பேசுகிறவர். அல்லேலூயா. அப்ப பேசினார். உட்காந்துட்டேன். உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது 3 பேர் உள்ள நுழையிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அந்த சிஸ்டரை பார்த்தோன்னே, ஏன்னா அந்த ஒரு சிஸ்டர் எனக்கு ஞாபகம். பார்த்தோன்னே ஓ சரி கர்த்தருக்கு சோத்திரம். அவங்க பார்த்துட்டு அவங்க டீ குடிச்சாங்க. டீ குடிக்கிறவருக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது. போனோன்னா அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ண அவங்களும் பார்த்துட்டு ஐயா ஸ்தோத்திரங்க. அப்போ டீக்கு அவங்க காசு கொடுத்துட்டாங்க. காசு எல்லாம் வச்சிருந்தாலும் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ யார் வழி காமிச்சாரா? கர்த்தரு வழி காமிச்சாரா? வழி காமிச்சாருங்களா? கண்டிப்பா காட்டுவார். நீங்க அறியாத போதுதான் கர்த்தர் உதவி செய்வார். யாரும் இல்லாத தடங்கி கட்டங்கி நிக்கிறீங்களே, கர்த்தர் உங்களுக்கு வழி காட்டுவார். ஏன்னா அவருடைய வசனம் பொய்யாயிருங்க. கர்த்தர் சொன்னார், என் மகனே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க. அந்த வார்த்தை ஒருபோது வீணாய் போகாது. கர்த்தர் பேசுவார். அவர் பேசுவதற்கு உன் காதை மட்டும் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அவர் பேசுவதற்கு உங்க இடத்த ஒப்பு கொடுங்க. முக வாடலா இருக்காதீங்க. எப்பொழுது கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. 32 வெளியே தெரியணும். எது 32? இங்க தெரியணும். முடிக்கிறதல்ல, தெரியிற நேரத்துக்கு தெரியிட்டு, அடக்கிற நேரத்துக்கு அடக்குங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. நம்ம ஒரு நாள் ஆராதிக்கவே கர்த்தர் நம்மளை கொண்டு போயிடுவார். நடந்தாலும் நடக்கும். யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கே தெரியும். அவருக்கு தான் தெரியும். ஆகவே கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அவர் சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கிறது. கர்த்தருடைய அன்பு நம்ம மேல இருக்கிறது. கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கிறது. அவருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்குது. எல்லாம் கிடைச்சிருக்குது. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க நம்முடைய வாழ்க்கையை தகுதிப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீதியான காரியங்களுக்குள்ள கடந்து செல்வோம். ஐயா கையில கொடுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே யாவரும்